உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீதிபரராகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாலையிலே இந்த தகப்பனுடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா விதமான ஆண்டவரே மகிமையை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ராஜா இல்லை, உம்மை போல மகிமையானவர் இல்லவே இல்லை. ஆண்டவரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையான தேவனை துதிக்கிறோம், மகத்துவமான தேவனை துதிக்கிறோம், வல்லமையான தேவனை துதிக்கிறோம், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை துதிக்கிறோம். கிருபாசனபதியை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிறீர், மகத்துவங்களின் தேவனாய் இருக்கிறீர், கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகத்துவங்களின் தேவன், மகிமையான தேவன். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் எங்களுக்காய் காண்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாங்கள் செலுத்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபரரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிபரராகி எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகல நன்மைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இப்பொழுதும் தேவனே, நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற உடைய கொஞ்ச நேரம் கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் உடைய சமூகத்துல வரும்படி நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உடைய அனுகூலமான கிருபைகளை நினைத்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரலோகத்தின் பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் கிருபை உள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள். அதாவது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சமாரியா ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில நடக்கின்றதான உரையாடல்களை தான் நாம் இப்பொழுது சிந்தித்து வருகிறோம். இந்த நம்பிக்கை மிகவும் பயங்கரமானது. ஆகவே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்புகிறது நல்லது. வேதத்திலே இந்த சமாரியா ஸ்திரீக்கு சொல்லுகிறார், ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த நம்பிக்கை என்ற தலைப்பிலே நாம் 2-3 நாட்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் தேவன் இந்த நம்பிக்கையின் குறித்து நம்மோடு இடைபடும்படியாக நம் நடுவிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு விசேஷமான காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக சங்கீதம் 56:3 இப்படி சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறார். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இது எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்றால், அந்த சங்கீதத்தினுடைய சங்கீதம் 56 கீழே பிராக்கெட்ல ஒரு வாசகம் எழுதியிருக்கும். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோகீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாவீதை சவுலின் கைக்கு தப்பி பிழைக்கும்படி வனாந்தரத்திலே பயங்கரமான காடுகள்ல தப்பி வாழுகிறான். இங்கே பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடிக்கிறார். அந்த சமயத்திலே தாவீது இந்த ஜபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனே, எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அந்த ஜபத்தினுடைய தாற்பரியத்தை நாம் பார்க்க வேண்டும். தேவனே, எனக்கு இறங்கும், மனுஷன் நாள்தோறும் என்னை வேதனைப்படுத்துகிறான், மனுஷன் நாள்தோறும் என்னிடத்திலே சண்டை போடுகிறார்கள், என்னை போருக்கு நியமிக்கிறார்கள், நான் அந்த போருக்கு நீங்கி போகத்தக்கதாக என்னை காப்பாற்றும் கர்த்தாவே, என்னை ரட்சியும் என்று அவன் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து
போர் செய்கிறவர்கள் அநேகர். முதல்ல பார்க்கிறோம், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள். இரண்டாவது பார்க்கிறோம், எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இப்படி தாவீதை சுற்றிலும் அவனுக்கு போராட்டங்களும் போர்னால எதிரிகள் அவரை மேற்கொள்ள நினைக்கிற நாட்களிலே தன்னுடைய யுத்த வினோதங்களை, தன்னுடைய யுத்த வகைகளை, எப்படி போர் செய்வது என்கிற வகைகளை அவன் பயன்படுத்தாமல், அந்த யுக்திகளுக்கு இடங்கொடாமல் அவன் சொல்லுகிறான், என்னை ஒடுக்குகிறார்கள், போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள். அந்த ஒடுக்குதலின் நிமித்தமாய் எனக்கு பயம் வருகிறது. என்னதான் நான் ஆராதித்தாலும், என்னதான் நான் துதித்தாலும், என்னதான் எனக்கு பாடி ஆராதிக்கிற கிருபை எனக்கு இருந்தாலும், ஆனால் இந்த போர் செய்கிறவர்களாலே, என்னை துன்பப்படுத்துகிறவராலே, என்னை ஒடுக்குகிறவர்களாலே எனக்கு பயம் வருகிறது. எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கு அழகாய் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வருகிறது, எந்த பக்கம் பார்த்தாலும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார். முதல்ல மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான்னு சொல்றாரு. இரண்டாவது, சத்துருக்கள் டெய்லி தினந்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் சொல்லிட்டு சொல்றாரு. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தரை நம்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பக்கம் நெருக்கம் வரட்டும், எப்பக்கம் போராட்டங்கள் வரட்டும், எப்பக்கம் உபத்திரங்கள் வரட்டும், ஆகவே நான் கர்த்தரை மாத்திரம் நம்புவேன். கர்த்தரை மாத்திரம் நான் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன். கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருக்கிறார். அதுதான் 115ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. நான் இப்படி வசனங்கள் வரும்போது அந்த இஸ்ரவேலே என்ற இடத்திலே என் பேரை வச்சு படிப்பேன். டைட்டஸ் ஐ மோகனே கர்த்தரை நம்பு. கர்த்தரே டைட்டஸ் ஐ மோகனுக்கு துணையும், டைட்டஸ் ஐ மோகனுக்கு கேடகமாயிருக்கிறார். இப்படிதான் படிப்பேன். ஏன்னா நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர் கர்த்தர். நமக்கு பயங்கள் வரும், கவலைகள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், வீட்டு வாடகை கொடுக்கிற நேரம் வரும், அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டிய நேரம் வரும். எப்போ வர்ற மாதிரி வராம புதுசா டெபாசிட் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோட வரும். அது மாத்திரமல்ல, அநேகர் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். நம்ம கை சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஒடுக்கப்படும் போது, நம்ம தாழ்வு ஏற்படும் போது
நம் மீது நிந்தைகளையும் அவமானங்களையும் சொல்லி நம்மை பகைத்து நாம் அவர்களிடத்தில் போடாதபடிக்கு தடை போடுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துன்பம் வரும்போது அதை பார்த்து பார்த்து கூனி குறுகி போகாதபடிக்கு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தரை நம்ப வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீங்க எடுத்திருந்தீங்கன்னா யாராவது வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், அதாவது நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டு பெடப்பாயிட்டு சோர்ந்து போய் தளர்ந்து போய் உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் நன்றாக அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. போதும். அதாவது நம்மை பயமுறுத்துறவர்களே, நமக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்காம, நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது காரியம் எது என்றால், நம்முடைய சரீரங்களில் போராடுகிற பாவத்தை நாம் எதிர்த்து நிற்கணும். அதே சமயத்துல நம்முடைய எல்லா விபரீதங்களை சகித்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். மோசையினாலே சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல அதை பார்த்தவர்கள் எல்லாரும் கொல்லிவாய் சர்ப்பங்களால் கடித்து பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுகிற அவர்கள் அந்த மோசே உயர்த்தி வைத்த அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது விடுபட்டார்கள், சுகம் பெற்றார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல நமக்காக சிலுவையிலே 3 ஆணிகளில் தொங்கினவர், நம்முடைய பாவ சாப நோய்கள் ரோகங்கள் எல்லாவற்றுக்காக கசையடிகள் வாங்கினவர், நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சாபங்கள் எல்லாவற்றையும் முள்கிரீடமாக தரித்து கொண்டவர். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்க 15வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அத்தனை சாபங்களையும் இயேசு முள்கிரீடமாக ஏற்றுக்கொண்டார். போதா குறைக்கு அவருடைய விழாவிலேயும் ஈட்டியிலே குத்தினார்கள். இவருக்கு உயிர் போயிற்றா இல்லையா என்று அவருடைய விழாவிலே குத்தினார். செந்நீரும் தண்ணீரும் அவர் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. எல்லாவற்றையும் நமக்காக சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் இயேசு சுமந்திருக்கிறபடியினால் நாம் சுமக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு பயம் நம்மை நெருக்கும் போது அதற்கு பயப்படாம கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். அதுதாங்க சொல்றார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பம் ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பம். ஆகவே ஊழியத்தில பல இக்கட்டுகள், இன்னல்கள், போராட்டங்கள் வரும்போது
ஆரோன் குடும்பத்தாருக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே குடும்பமாக கர்த்தரை நாம் நம்பும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. அடுத்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்க. யாருக்கு பயப்படுறவங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் கர்த்தரை நம்ப முடியும். மனுஷருக்கு பயந்துகிட்டே இருக்கிறவங்க, கடன்காரனுக்கு பயந்துகிட்டே இருக்கிறவங்க, என்ன எப்ப ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற நமக்கு தான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை நம்புங்க. பாருங்க என்ன அருமையான வாக்கு தத்தங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது, தெரியாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, they are actors in தமிழ்நாடு. இந்த ஏவிஎம் ராஜாவும் இந்த புஷ்பலதாவும் ஏவிஎம் ராஜா, ஆமா, அவரு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். தற்செயலா அன்னைக்கு அவங்க வீட்டுல டிவியில கருணாமூர்த்தி என்கிற படம் ஓடுது. அந்த குட் ஃப்ரைடே டைம்ல, ஈஸ்டர் டைம்ல அதெல்லாம் போடுவாங்க டிவியில. அப்போ அவங்க பையன் ஓடி போய் கதவை தட்டி, பா கொஞ்சம் வாங்க எங்களோட உட்காருங்க. அவன் வந்து பிள்ளைங்களோட உட்கார்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட காட்சியை பார்க்கிறார். இப்படி பார்த்துவிட்டு மறுபடியும் போய் ரூம்ல தற்கொலை செய்து கொள்ள போகிறார். அந்த சமயத்தில இயேசு அவரிடத்துல வந்து, உனக்காக மரித்த இயேசு நான் தான் சொல்றார். உடனே அவர் ஆச்சரியமாக இயேசுவுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கிறார். மறுநாள் காலையில அவர் யாரிடத்துல சினிமா படம் எடுப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி இருந்தாரோ அந்த சேட்டு காலையில வீட்டாண்ட வந்து நிற்கிறார். அந்த சேட்டை பார்த்தவனே அவருக்கு ஒரு பயங்கரமான பயம் வந்து விடுகிறது. ஐயோ, நம்ம செத்து போகாம போயிட்டுமே, இப்போ இந்த சேட்டு வந்திருக்கிறான், என்ன நடக்குமோ தெரியாது, கோர்ட்டும் கையுமா அலைய வேண்டியது இருக்குமோ அப்படின்னு ரொம்ப யோசித்து கதவை திறந்த பிறகு சேட்டை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அப்போ அவர் சேட்டும் அவரோட வந்தவங்களும் அவரை ஆறுதல் படுத்துறாங்க. அந்த சேட்டு அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, கடன் கொடுத்தவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார், நீங்க வாங்கினதற்கு வட்டி முதலும் நிறையவே கட்டிட்டீங்க, ஆனா மறுபடியும் உங்களை வந்து நாங்க தொல்லை பண்ணோம், எங்களுக்கு பணத்தின் மேல இருந்த அந்த வெறியில உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில ஒரு பைய கொடுத்திருக்கிறான், அதை வாங்கி வச்சுக்கங்க.
பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த சேற்றோடு இடைப்பட்டு சமாதான குலைச்சலை ஏற்படுத்தி இரவோடு இரவாக தன் கணக்காளரை காசாளரை கூப்பிட்டு சாரிடாட் அக்கவுண்டை கூப்பிட்டு இந்த ஏவிஎம் ராஜன் மேல இருக்கிற கணக்கெல்லாம் பாரு, ராத்திரியோடு ராத்திரியா அந்த கணக்கெல்லாம் பார்த்து, ஐயா நம்ம கொடுத்ததை விட வட்டியும் அசலும் எக்ஸ்ட்ராவே அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம் சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட கொண்டு வந்து அவர் கையில கொடுக்கிறேன். பாருங்க, மறிக்க போன அந்த மனிதன் எதற்கு மறிக்க போனார்? கடன் பயத்தில். எங்க கேஸ் ஆயிடுமோ, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அலைய வேண்டியது வருமோ, நமக்கு வசதி பணங்கள் இல்லையே என்று சொல்லி அவர் தீர்மானித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுகிறார். அந்த நேரத்திலே தான் அந்த கருணாமூர்த்தி என்கிற படம் அவர் பார்த்துவிட்டு அறைக்குள் போய் மறுபடியும் அந்த முயற்சி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து, உனக்காக நான் மரித்தேன், எனக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி உனக்காக மரித்த இயேசு நானே. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆகவே நம்ம பயப்படுகிற நாளிலே, பயந்து நடுங்குகிற நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக, நமக்கு கேடகமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரிக்கிற வரைக்கும், அவர் உயிரோடு இருக்கிறார். புஷ்பலதா மேடம் தான் இப்போ சமீபத்தில் மறிச்சிட்டாங்க. அப்படி அந்த அம்மாவுடைய மரண பரியந்தமும் ஒரு பயங்கரமான முருக பக்தர் அவர். அப்படிப்பட்டவரை இயேசு சந்தித்தார். பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். எங்க அரக்கோணத்துக்கும் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார். அப்பதான் ஒரு சாட்சியை கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆகவே இஸ்ரவேலா, நீங்க கர்த்தரை நம்புங்க, ஆரோன் குடும்பத்தாரா நம்புங்க, கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரும் பெரியோருமா நம்புங்க. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுல ஆசீர்வதித்திருக்கிறார்? வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசி எபி. எடுத்தியா? யாரும் எடுக்கலையா? படி. 1:3 1ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பாரல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். Already he was blessed to you and me. அவர் ஏற்கனவே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக ஆவியானவர் பவுலை கொண்டு கலாத்திய சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அந்தபடியே அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று, புறஜாதிகளை நம்ம போல ஆளுங்களை நீதிமான் ஆக்குகிறார் என்று அறிந்து, வேதம் முன்னாக கண்டு உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் விசேஷமாய் முன் அறிவிக்கப்பட்டது. அந்தபடி அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க என்ன அருமையான வார்த்தை. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசி, எப்படியே தன் சரீரம் எல்லா விதத்திலும் செத்து போனது, பிள்ளை பெறத்தக்கதான பலன் அவனுக்கு இல்லை, பிள்ளையை உருவாக்கத்தக்கதான பலன் இல்லை, பிள்ளையை தாங்கத்தக்கதான கர்ப்பமும் சாராளுக்கு இல்லை. எல்லாமே முடிஞ்சு போன சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், அடுத்த உற்பவ கால திட்டத்தில உன் மனைவி தன்னுடைய மார்பிலே ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பால் அவனுக்கு ஈசாக்குன்னு பேரு வை. என்ன அருமையான தேவன் பாருங்க, நம்புகிறதற்கு ஏதோ இல்லாத நிலையில ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான், அப்படியே ஆபிரகாம் நம்பினான், அவனுக்கு அற்புதம் நடந்தது. முதிர் வயதிலே 100 வயதிலே ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பக்கம் நெருக்கம் வரட்டும், எப்பக்கம் விரோதங்கள் வரட்டும், எப்பக்கம் அம்புகள் எய்யட்டும், எந்த அம்புகளை பிசாசு எழுதாலும் விசுவாசமாகிய நம்பிக்கையாகிய கேடகம் நம்முடைய இடது கையில பிடித்து வலது கையில ஆவியின் பட்டயமாகிய வாக்குதத்தங்களையும் வசனங்களையும் வைத்து நாம் யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்க. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை நம்ப வேண்டும். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இரண்டாவதாக சங்கீதம் 62:5 வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கொலோசியர் 3:3 நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி என் ஆத்துமாவே சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்போவும் சொல்றேன், soul is desire
soul is realize, soul is mind. ஆத்துமா என்பது உணர்வு, ஆத்துமா என்பது விருப்பம், ஆத்துமா என்பது மனசு. இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஆத்துமா. ரியலைஸ் பிளஸ் டிசையர் பிளஸ் மைண்ட் ஈக்குவல் டு சோல். இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா நமக்குள் இருக்கிறது. இந்த ஆத்துமாவை பார்த்துதான் சொல்லுகிறோம். அப்படி என்றால் அந்த ஆத்துமாவுக்கு ஏதோ ஒரு போராட்டம் வந்திருக்கு. எதுதோல் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அழகா சொல்ற, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. நம்ம தேவனுடைய சமூகத்தில அமர்ந்திருக்கு. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவேன், அதிகமாய் அசைக்கப்படுகிறது. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாக. தன்னிடத்துல வந்த சத்துருக்களை பார்த்து, தன்னை கொலை செய்ய துடிக்கிற சவுலை பார்த்து, அவன் தளபதிகளை பார்த்து அந்த வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், மொத்த பேரும் அழிஞ்சிருவீங்க. சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாக. எவ்வளவா நீங்க துரத்துறீங்களோ நெருக்கிறீங்களோ இதுதான் உங்களுக்கு நடக்கும். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார். இது ஒரு டிஃபரெண்டான காரியம். நல்லா இருப்பா, நல்லா இருங்க, பரவாயில்ல, ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, நல்லா இருக்கிற, நல்லா இரு. ஆனா உள்ளுக்குள்ள சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் இருந்தான், ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், சாப்பாட்டு கூட இல்லாத இருந்தான். அந்த டைட்டஸ் ஏதோ தயவுல இந்த அளவுக்கு வந்துட்டான், நம்மள எங்க மதிக்க போறான், நம்மளெல்லாம் இவன் மதிக்க மாட்டான். எப்படிப்பா இதெல்லாம், எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? நம்ம அப்படியே இருக்கிறோமே, நமக்கு ஏன் அது நடக்கல? ஆனா வெளியே சொல்லுவாங்க, நல்லா இருங்க பாஸ்டர், ரொம்ப நன்றி. உங்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா, நீங்க நல்லா இருங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருந்தவ என்னைக்கு இப்படி இருக்கிறா பாத்தீங்களா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள. ஆனா நம்ம பயப்படக்கூடாது. சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன்? அவரின் கண்மலை, அவரின் ரட்சிப்பு, அவரின் உயர்ந்த அடைக்கலம். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான வார்த்தை. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே
எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாம நம்முடைய ஆத்துமா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நம்பி இருக்கு. சங்கீதம் 115 சொன்னபடி இஸ்ரவேலே அவரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே அவரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவரே பெரியவரே அவரை நம்புங்கள், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தரை நம்புவோம், நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.